ஆதி பாரதி சீரியலில் இன்றைக்கி ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்கு. எபிசோடு இப்போ தான் வந்துச்சு. வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். துரையை வந்து எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் வந்து மொத்த குடும்பமும் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆதி ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணிட்டாப்புல செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஆதி வந்து இங்கே சாப்பிட வரலான்னு உட்காடுறாங்க. உட்காந்தப்போ வந்து தமிழ் அழுதுகிட்டு இருக்க பார்த்தோன்னா வந்து தண்ணி கொடுத்துட்டு இது இந்த எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். இவன் வந்து எதுக்கு இங்கே இருக்கான்னே தெரில அப்படின்னோடனே, என்ன பாரதி தேவையில்லாமல் என்கிட்ட வம்புழுக்கிறியா? இது என்னோடய வீடுன்னு தான். உனக்கு எப்படி வந்து இந்த குடும்பம் சொந்தமோ அதே மாதிரி தான் எனக்கு இந்த குடும்பம் சொந்தமோ அப்படின்னு தர சொல்கிறப்ப, பாரதி நீங்கள் எதுக்கு இவன்கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? இவன் பேசுகிறதுக்கெலாம் பதில் பேசினா நமக்கு தான் எனர்ஜி வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு சாப்பிடலான்ட்டு போகிறப்ப வந்து கரெக்டாக வந்து பாரதியை பார்த்து கண் இமையை தூக்கி இப்படி வந்து நக்கலாக பண்ணோன்னா பாரதிக்கு செம கோவம் வந்துருச்சுன்னு சொல்லலாம். கரண்டி எடுத்து அடிக்க போயிட்டாங்க துரையை. பாரதி எவ்வளோ தான் அவனை வந்து அடிக்கிறது சொல்லுங்கள். அவன் வந்து எவ்வளோ அடித்தாலும் திருந்தாத ஜென்மம். அவங்க வந்து நமக்கெல்லாம் வந்து சூடு சொரணை இதெல்லாம் இருக்கும். அவனுக்கு வந்து அப்படியா? அவன் வந்து விட்டு தள்ளுங்க. அவன் எதுக்கு எடுத்தாலும் வந்து எவ்வளோ அடி வாங்கினாலும் தொடச்சி போட்டுட்டு போவான். நம்மெல்லாம் வந்து அப்படி கிடையாது. நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி பாரதி வந்து சாப்பிட்டுட்டு கோவத்தில் போயிடுறாங்க. ஆதி வந்து அவங்க மாமா கிட்ட, மாமா நானும் பொறுத்து பார்க்குறேன், நீங்கள் தேவையில்லாமல் வந்து என் வழியில் குறுக்க வரீங்க, அப்புறம் மாமான்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னோடனே, என்ன பார்க்க மாட்டேன் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஆதியை வந்து கேட்குறேன். நானும் சின்ன பிள்ளையிலேருந்து வளர்த்துட்டோமே அப்படின்ட்டு மரியாதை கொடுத்து பேசினேன். என் அக்கா பையங்கிறதுனால தான் உனக்கெல்லாம் மரியாதை இல்லைன்னு வச்சுக்க. உனக்கெல்லாம் வந்து நான் ஜஸ்ட் லைக் தட்டு தூசி தட்டுற மாதிரி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு வந்து கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறத சொல்லிட்டேன். நான் அப்படி தான் பண்ணுவேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேற்கொண்டு நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து மேலே போயிடுறாங்க. மேலே போனதுக்கப்புறம் பாரதிக்கிட்ட வந்து சமாதானப்படுத்தி தமிழை வந்து தூங்க வச்சிடுறாங்க. தூங்கினதுக்கப்புறமேட்டு ஆதிக்கிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன அவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கான், நீங்கள் எதுவும் பேசாமல் பேசுகிறீங்க? பாரதி நான் தான் திரும்பவும் சொல்கிறேன்னே, அவன் வந்து எப்போ பார்த்தாலும் இப்படியே தான் செஞ்சுக்கிட்டு இருப்பான். அதுக்காக நம்ம பதிலுக்கு ஒவ்வொரு நாளும் அவனை வந்து நோண்டி செஞ்சுக்கிட்டு இருந்தால் அவனெல்லாம் பெரிய ஆள் ஆக்கக்கூடாது, போகிற போக்கில் விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நான் தான் எத்தனை தடவை தான் அடிக்கிறது, புரிஞ்சுக்கங்கன்னு பாரதி வந்து கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்துகிறாங்க. ஆவுன்னா இதை ஒன்று சொல்லி என்னை சமாதானப்படுத்துறீங்க, ஆனால் உங்களுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு ரகசியம் ஓடிக்கிட்டு இருக்குது, அவங்க உங்களை வந்து மிரட்டுறாங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியுது, அதை நீங்கள் தான் என்கிட்ட மறைக்கிறீங்க, நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் அதை அப்படின்னா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பாரதி அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திடுறாங்க பாரதியை. அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து துரை வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இரு அப்படின்னு துரைக்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸ்வேதாவும் அறிவும். என்ன பேசுகிறீங்க? அதெல்லாம் கிடையாது. நாளைக்கு வந்து காலையில் தமிழை பாருங்களேன், அவன் வந்து காணுன்னு மறுபடியும் வந்து வருத்தப்படுவான், என்கிட்ட வந்து கெஞ்சுவான், ஆதியை நான் கெஞ்ச வைக்கலன்னா வேறு வேலை இல்லைன்னா என் பேரை மாற்றிக்கிறேன் அப்படின்னோடனே இந்த பக்கம் சரி இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கட்டும் நாரட்டும், அப்போ தான் வந்து நமக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு வந்து துரை வந்து போனால் அவன் அடி வாங்கினா வாங்கிட்டு போட்டோம், அப்போ தான் பிரச்சனை வந்து இன்னும் பெருசாக பூதாகரமாக ஆகும் அப்படின்னு வந்து ஸ்வேதா வந்து நினச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்பா கிட்ட அறிவுக்கிட்ட. இந்த பக்கம் நைட்டு ஃபுல்லாக வந்து ஆதி வந்து அவங்க தமிழ் பாப்பா ரூமுக்கிட்டேயே வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வெளியில் வந்து துரை வந்து ஒரு அதிரடியாக திட்டம் போடலான்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் வந்து சாரதாம்மா சமைச்சு வைக்கிறாங்க. சமைச்சு வச்சோன்னே ஆதி மட்டும் வர்றதை பார்த்தோன்னே, என்ன தமிழ் வரலையா அப்படின்னு அப்புறம் கரெக்டாக வந்து பாரதி வந்து தமிழை அழைச்சிட்டு வந்துடுறாங்க. இந்த பக்கம் வந்து யோசிக்கிறாங்க, என்ன துரையை காணோம், எங்கே போயிட்டான், இவ வேறு இங்கே இருக்கா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னா ஆதி நக்கலாக பார்த்து இவங்க எல்லாரையும் சிரிக்கிறாங்க. சிரித்தோன்னே வந்து அவனுக்கு முதல்ல ஃபோனை போடுமா, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து தமிழுக்கு வந்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காப்புல ஆதி. அதே சமயத்தில் இந்த பக்கம் மாடியிலேருந்து வந்து ஸ்வேதாவும் சரி ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான், என்ன பண்ணுறது, வீடு பூரா தேட்டோமே காணுமே அப்படிங்கிறப்ப மாடியிலேருந்து ஸ்வேதாவும் அறிவும் வந்து நடந்து வராங்க. அதை பார்த்தோன்னா ஆதி வந்து நக்கலாக வந்து சிரிக்கிறாங்க. என்ன காணுமா அப்படின்னு கண் பார்வையிலேயே ஆதி வந்து கேட்குறாங்க. ஐயோ இவன் தான் ஏதோ ஒன்று இல்லாத வேலை பண்ணி வச்சுருக்கான், இந்த துறையை வந்து நம்ம இப்போ எங்கே போய் தேட போகிறோமே தெரியலையே அப்படிங்கிறப்ப பாரதி வந்து பார்க்குறாங்க. இவங்க ஆதி பார்க்குற பார்வையும் சரி, இங்கே மேலே இவங்க பதட்டப்படுறதையும் சரி, ஏதோ ஒரு வந்து இவங்களுக்குள்ள ஒரு ஆடுபுலி ஆட்டம் மாதிரி ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த வந்து நம்மளால தான் கண்டுபிடிக்க முடியல, கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும், ஆனால் நம்மளை சுற்றி தான் இந்த பிரச்சனை நடக்குதுன்னு மட்டும் புரியுது அப்படிங்கிறாங்க பாரதி.